ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா 2026 2ஆம் மாதம் வந்து நம்ம வந்து எடுத்தோம் 4ஆம் மாதம் 2ஆம் மாதம் வந்து இந்த வீல் அடிச்சு ABX. ஓகே, ஸோ ரெண்டு வீலும் எனக்கு பக்கத்தில் இருக்குது. என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ABXல என்ன டிஃப்ரெண்ட் அண்ட் ABYல வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க முதல்ல ABXை பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. ஸோ மக்கள் அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நம்மளோட ABYல இருக்க மாதிரியே தான் டிசைனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதே ஹெட்லைட் டிசைன்ஸ் அது அதே மாதிரி தான். இந்த எம்பலம் இருக்க இடம் அதே மாதிரி தான். ஸோ இந்த பிளாக் கலர் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் அதே தான், எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இது வந்து ABX. ஓகே, அப்படியே தம்பி அப்படியே இங்கிட்டு கூப்பிட்டு இங்கே வருங்க. அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி உள்ளுக்குவா தம்பி. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான சேஞ்சஸ் கொஞ்சம் தான் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த சைடில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. லைட்ஸ் எல்லாம் இப்படி தான். சிக்னலுக்கு வர ஸ்விட்ச் இருக்குது, ஹெட்லைட் வரது இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்குது நம்மளோட பழைய ABM இந்த AA இருக்கு இல்லையா, நம்ம அதில் இப்போ உங்களுக்கு காட்டியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில் கேரேஜில் கடந்து செய்கிறது. ஸோ அதில் மாதிரியே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலுக்கு இருக்குது. ஆனால் நம்மளோட ABYல இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் வந்துடும். ஸோ நியூட்ரல், அதுக்கு பிறகு 1 2 3ன்னு கீழே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கும். இதில் அதுதான் டிஃப்ரெண்ட். அப்படி எங்கிட்ட வந்தீங்கன்னா ஸோ இங்கிட்ட எல்லாமே சேம், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்குது. ஸோ நம்மட வீலில் வந்து இன்றைக்கி வந்து ரிவர்ஸ்க்கு வந்து லிவர் கொடுத்துருக்காங்க. இதில் ரிவர்ஸ் லிவர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இந்த பாரு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர், ரைட். ஸோ இன்றைக்கி வந்து அனலாக் மீட்டர் நம்ம முன்னே இருந்த வீலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் அந்த டிஜிட்டல் மீட்டர் டைப்லேயே கொடுத்துட்டு இதை அனலாக் ஆகிட்டாங்க. ABYக்கு வந்து இதை வந்து டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு செப்பரேட்டாக காட்டுறேன் இந்த வீடியோ முடிஞ்சதோடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல் பெட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக காட்டும். இப்போ 4 கட்டை இருக்குது, இதில் 3 இருக்குது, 1 இல்லை. ஸோ நியூட்ரல் லைட்ஸ், என்ஜின் லைட்ஸ், வார்னிங் லைட்ஸ், பேட்டரி லைட்ஸ் அதெல்லாமே மேலே வந்துடும். ஸோ ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து மீட்டரில் உள்ள அந்த டிஜிட்டல் தான். ஒரு வசதி என்னென்னா டிஜிட்டல் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உங்களுக்கு வந்து போலீஸ்கிட்ட வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் ஈஸியாக ஓடுற வகையில் பார்த்துக்கிட்டு. இதில் கொஞ்சம் கஷ்டம் இல்லை, இதுலேயும் லேஸ் தாங்கி பாருங்கள், 10க்கு 10 இருக்குது, அதுவும் பார்த்துக்க லேஸாக இருக்குது. ஆனால் இதில் வந்து ரீசெட் பண்ணுற பட்டன் எனக்கு கொடுத்துல. நம்ம இடத்துல வந்து சின்ன வித்தியாசம் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரைடை பார்த்துக்கலாம். லாஸ்ட் ரைடு எவ்வளோ வந்திருக்கு, இல்லாட்டி ஃபுல் டே ரைடு எப்படி இருக்குது, மற்றபடி ரீசெட் பண்ணிக்கலாம் ரைடு, இருக்க பெட்ரோலுக்கு எவ்வளோ ஓடலான்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓடுற விதத்தை வச்சு, இந்த டிரைவர் வந்து ஓடுற விதத்தை வச்சு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் இது ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட். மற்றபடி டேஷ்போர்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இங்கே பாருங்க, இதே மாதிரி காயின் போட்டுக்கிறதுக்கு அன்றைக்கி ஒரு இருக்குது, அதுவும் இதில் இருக்குது. ஸோ இங்கிட்டும் அப்படி வந்து அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து இந்த சோக்கு வந்து இது வந்துடுது. ஸோ 12 வோல்ட் அவுட்டோன் இன்றைக்கி வந்துடுது. நமக்கு வந்து இதுக்கு பதிலாக USB கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா கீ ப்ளேஸ் பண்ணுற இடமும் அதே தான். ஸோ எந்த வித்தியாசமே இல்லை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமும் இருக்குது. ஸோ எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற டபுள் லைட் இன்றைக்கி இருக்குது. இது ரேடியோ கொடுக்குற பவர். இதுலேயும் அதே மாதிரியுமே MP3 பிளேயர் ஒன்று இருக்குது. மற்றபடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இதில் மிஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து இன்னொரு ஸ்விட்ச் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ட்ராஃபிக்கில் எல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். அதை நான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து காட்டுறேன். அந்த ஆட்டோவில் இருக்குது, வாங்க அப்படி இப்போ அந்த ஆட்டோவை போகும். தம்பி அப்படியே அந்த ஆட்டோவை காட்டு. கோயில் காட்டு அப்படியே வாங்க மக்களை, இங்கே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஸ்விட்ச் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒன் பண்ணோம்னா என்ன நடக்கும்னா, இங்கே வாங்க, இப்போ நான் ஒன் பண்ணிட்டேன். கீயை போட்டு இங்கே ஒன் பண்ணுவேன். சரியா, இங்கே காட்டு தம்பி. ஸோ கீ ப்ளேஸ் பண்ணுற இடமெல்லாம் அதே தான், எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ நம்ம வண்டி ஒன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒன் பண்ண கைக்கு இந்த ஸ்விட்ச் ஒன் பண்ணினால உங்களுக்கு இங்கே வந்து இண்டிகேட் பண்ணும். காட்டு தம்பி, இதை இந்த பாருங்கள், இப்போ வந்து ஆஃப் ஆகிருச்சு. இப்போ நம்ம மறுபடிய வண்டி ஒன் பண்ணணும்னா ஸ்விட்சை வந்து திருப்ப தேவையில்லை, கிளச்சை பிடிச்சாலே வண்டி ஒன் ஆகிரும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிராஃபிக்கில் வந்து வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஒரு ஃபியூ செகண்ட்லேயே, ஒரு 5-6 செகண்ட்லேயே வந்து நின்றும் வண்டி. ஸோ அதுக்கு பிறகு ஈஸியாக மறுபடிய இதை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன 2-3 விஷயம். இந்த விஷயம், இந்த ரிவர்ஸ், இந்த நாங்கள் சொன்னேன் இல்லையா, அதில் ரிவர்ஸ் லிவர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. தம்பி இதை காட்டுங்க கொஞ்சம். இந்த ரிவர்ஸ் லிவர் வந்து கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். மற்றது வந்து இந்த டிஜிட்டல் மீட்டர் இங்கே காட்டுங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மீட்டர் இதில் வந்து இந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்காங்க பாருங்கள்.
1 லிட்டருக்கு வந்து இப்போ நம்ம ஓடுற மாதிரிக்கு 19 ஓடலாம். ஸோ மெயின்லேயே நம்ம ஓடினா 32 ஓடலாம். அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நீ பாருங்கள் லிட்டர் per கிலோமீட்டர் பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்க பெட்ரோலுக்கு வந்து இன்னும் 240 கிலோமீட்டர் ஓடலாம். அதை பார்க்கலாம். நீ பாருங்கள் ஓடோ வந்து காட்டுது 886 கிலோமீட்டர் இப்போதைக்கு இந்த வண்டி ஓடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்பு. இன்றைக்கு காலையிலேருந்து நான் ஓடினதை வந்து ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 12.9 ஓடி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓடினது இதை வந்து உங்களுக்கு இப்போ ரீசெட் பண்ணலாம். இப்போ நான் ரீசெட் பண்ணுறேன் பாருங்கள். அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா 0க்கு வந்துடும் மாதிரி. இப்போ இன்றைக்கி இருந்து நம்ம ஓடுறத வந்து ட்ரிப் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே இது வந்து முக்கியமாக இங்கே வந்து உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அயர் ஓடும்போது டெய்லி ஈவினிங் வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க, எவ்வளோ பெட்ரோல் அடிச்சிருக்கீங்க, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, ஸோ அதில் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதில் டிஃப்ரெண்ட். மற்றபடி சுற்றி பார்த்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள். இதே மாதிரி தான் அங்கேயும் டோர் வந்துருக்கும். பின்னுக்கு எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சைட் கர்ட்டன் வந்து போட்டிருக்காங்க. நம்ம இடத்துக்கு வந்து கர்ட்டன் வரல. இது வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம தச்சு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் 22 lakhs கொடுத்து வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு சைட் கர்ட்டன் வந்து கிடைக்காது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நீங்கள் கமெண்ட்டை கேட்ட மாதிரியே டிவிஎஸ் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகின பிறகு